குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாவட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் படித்த நண்பர்கள் இப்போ தான் ஆமாம் படித்து வச்சுருக்கேன் நண்பர்களே. என்னென்ன ஃப்ளவர்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இப்போ பறித்த மிளகு நண்பர்களே, மாட்டு தோட்டத்தில். ஆமாம் நண்பர்களே, நாங்கள் வருங்க இப்போ படித்த மலர்கள். என்னென்ன மலர்கள்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேனே உங்களுக்கு. இது எல்லாமே ரோசஸ் நண்பர்களே. இந்த இருக்குதுங்களா, ஃபுல்லாக ரோசஸ் நண்பர்களே. இது வந்து எல்லோ கலர் ரோஸு, இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் நண்பர்களே. ஆமாம், இது வந்து மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ நண்பர்களே. எல்லாமே இதில் இருக்குது நண்பர்களே. ஒரு பவுல் நிறைய இருக்குது. அங்கே வருங்க. இப்போ ஆக்சுவலாகவே இந்த 1 வீக்காகவே என்னால் வந்து மார்னிங் ஹவர்ஸாக பறிக்க முடியல. வெளியே ஏதாவது ஒர்க் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இங்கே போயிட்டு ஈவினிங் தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பறிக்க முடியுது. இங்கே பாருங்களேன், இந்த பூ அப்படியே வாடிடுச்சு பாருங்களேன். செம்பருத்தி இது இருந்தாலும் we can யூஸ் ஃபார் திஸ் டீக்கு இப்போ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சித்தாலாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திஸ் அட்வைஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த்து, அவர் ஹார்ட்டு. ஆமாம் நண்பர்கள், இதுவும் அந்த செம்பருத்தி தான். அப்புறம் அப்படியே வாங்கினேன், ஒரு சின்ன ஒரு வருவோமே நம்ம கார்டனுக்கு. இந்த பாருங்களே, இதுதான் மல்லிகையெல்லாம் இங்கே தான் பறிச்சிருந்தா தான் இங்கே வச்சுருக்கேன். இந்த குபேர பூ பறிக்கலை நான் முதல்ல, இப்போ பறிச்சிடறேனே. எந்தளவுக்கு படிச்சுக்கணும். இப்போ என்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது, குபேரப்பூ இருக்குது, அதை நான் திருப்பி அப்புறம் படிச்சுக்கிறேன். இங்கே பறித்த மலர்களோடு இதை வச்சுறேன் நான். ஓகே நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், ஜாதிப்பூ இந்த பாருங்க மலர்ந்துருச்சு. இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரலான்னு நினைக்கிறேன். பற்றி செப்பரேட் வீடியோ ஒன்று தரேனே. இதில் என்னன்னாக்கா, இல்லை ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னாக்கா பாருங்கள் எந்தளவுக்கு ஒரே ஒரு கடை இருந்து எந்தளவுக்கு பறந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி விடக்கூடாது நண்பர்களே. விட்டோம்னாக்கா மலர்கள் அதிகமாக வராது. நான் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கணும், டைம் இல்லாத காரணனால. இந்த சம்மர் முடியட்டுமேன்றக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்மர் முடிஞ்சவொடனே ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு நான் அந்த